ஹலோ கைஸ், வெல்கம் டு விரும்பன் ரீகேப். இப்போ நம்ம வந்து பார்ட் 15 தான் கைஸ் பார்க்க போகிறோம். வேறு வளவலன்னு பேசாமல் சாப்டருக்குள்ளே போகலாம் கைஸ். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ வந்து இந்த மாதிரி போன பாட்டில் சொல்லியிருப்பார்ல, இல்லைம்மா நான் வந்து இந்த மிஷினுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி, அந்த சீன்லேருந்து தான் கைஸ் கன்னியூ ஆகுது. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு, ஜின் நீ வந்து என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா? இவங்க வந்து உன்னை வந்து கொல்றதுக்கு பார்க்குறாங்க, சிம்பிளாக வந்து அதுதான் அவங்க பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, எனக்கு நல்லாவே புரியுதுமா, எனக்கு வந்து இந்த மிஷின் வந்து நான் வந்து போகிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து இதில் வந்து பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்துட்டு, அவங்க வந்து உன்னை கொல்றதுக்கோசரம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குற அத்தாரிட்டி வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறாங்க, அதனாலையும் தான் நான் வந்து உனக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி ஹார்டாக வந்து என்னை வந்து இந்தளவுக்கு கொல்ற ட்ரை பண்ணி இவ்வளோ ஹார்டான மிஷின் கொடுக்குறேன்னா அப்போ அவங்க வந்து என்னோடய ஸ்கில்ஸை பார்த்து பயந்துருக்கணும், அப்போ நான் வந்து அந்த ஸ்கில்லுக்கு வந்து ஒர்த்தியாக இருக்கணும், அதனால் நான் வந்து இது கண்டிப்பாக வந்து இந்த மிஷின் எடுத்து பண்ணத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அதோட வந்து எனக்கு இன்னொரு கண்டிஷனும் இருக்குதுமா, இந்த மாதிரி நான் வந்து இந்த மிஷினை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு திரும்பும்போது இந்த மாதிரி பிரதர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் ஃபேமஸ் ஸ்வாடு வந்து வாங்குறீங்களா, அதில் ஒரு ஸ்வாடு, அதில் வந்து இந்த 3 ஸ்வாடையும் வந்து நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அண்ணா இருந்துட்டு, நீ இந்த மாதிரி உனக்கு ஸ்வாடு தான் வேணும்னா நீ ஏன் இந்த மாதிரி ஹார்டான மிஷின் வந்து அக்செப்ட் பண்ணுற, நான் வந்து உனக்கு ஒரு ஸ்வாடு கொடுக்குறேன், இந்த மாதிரி ஃபேமஸ் ஸ்வாடு, நீ வந்து இதுக்கோசரம் நீ அந்த மிஷினில் போய் சாகணுன்ட்டு அவசியம் இல்லை ஜின் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, ஓ உனக்கு அவ்வளோ என் மேலே அக்கறை இருந்ததுன்னா எதுக்கு பிரதர் நீ வந்து அந்த மாதிரி 2 சிப்ளிங்ஸ் வந்து இந்த மாதிரி ஹார்டான மிஷின் கொடுக்கும்போதே நீ வந்து இதை தடுத்துருக்க வேண்டியது தானே, எதனால வந்து நீ இப்போ இது பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருப்பாங்க. சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு அதை பார்த்துட்டு வந்து யோசிச்சுட்டு வந்து எல்லாத்துக்கிட்டையும் வந்து, சரி எல்லோரும் வாயை மூடுங்க, சரி ஜின் நான் வந்து நீ சொல்கிறதுக்கு வந்து நான் ஒத்துக்கிறேன், நீ இந்த மாதிரி மிஷினை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திரும்ப வரும்போது நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்வாடை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போ அதோட வந்து எல்லாருமே வந்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறா, நான் வந்து நீ என்ன முடிவு எடுப்பேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்துச்சு, ஏன்னா உன்னோட அக்கா வந்து அவளை வந்து இந்த மாதிரி பேட்ரியாக் பொசிஷனுக்கு வந்து தகுதியானவ தான், ஆனால் அவள் வந்து இதை வந்து சிப்ளிங்ஸ் கூட சண்டை போடணும்னு சொல்லி அவள் வந்து வேணான்ட்டா, இந்நேரம் அவளாக இருந்தால் இந்த மிஷின் வந்து வேணான்னு சொன்னதோட அவள் போயிருப்பா இந்த மாதிரி சண்டை வேணான்ட்டு, ஆனால் நீ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க, நீ வந்து இந்த மாதிரி பேட்ரியாக்கோட ஸ்டேட்டஸ் அந்த த்ரோனுக்கு வந்து நீ வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க, அது எனக்கு புரியுது, இதை வந்து உங்கள் அப்பா கேட்டாருன்னா ரொம்ப ஹாப்பியாவார் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து லூனா வந்து ஏன் வேணான்னா சொல்கிறான்னா வந்து இந்த மாதிரி சிப்ளிங்ஸ் இதுதான் கைஸ், அந்த கிளானோட ரூல்ஸே வந்து இதுதான், இந்த மாதிரி சிப்ளிங்ஸ் கூட சண்டை போட்டுட்டு சாகணும், டேரெக்டாக வந்து சண்டை போட முடியலைனாலும் இந்த மாதிரி அத்தாரிட்டி யூஸ் பண்ணி வந்து ஒருத்தவங்க மாறி கொண்டுக்கணும் கைஸ், இதுதான் வந்து இந்த கிளானோட ரூல்ஸே. இதை வந்து பேட்ரியாக், அதாவது அவங்க அப்பாவாக இருந்தாலும் சரி அவங்க அம்மாவாக இருந்தாலும் சரி இதுக்குள்ளே வந்து வரக்கூடாது, அவங்க வந்து அவங்களோட ஒர்த்தினஸை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து அவங்க வந்து இந்த காம்படிஷனே வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க கைஸ். அதுவே ஒரு ரீசன் தான் அந்த மாதிரி லூனா வந்து இந்த மாதிரி இந்த த்ரோனை விட்டு கொடுத்துட்டு போனதுக்கு. அடுத்த சீனில் வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி டோர் திறந்து வெளியில் போகும்போது அவங்க 2 சிப்ளிங்ஸ் இருந்துட்டு, தம்பி நீ என்ன நினைக்கிற, இதுலேருந்து நீ தப்பிச்சிருவே அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா, நீ இந்த போன தடவை மாதிரி இந்த தடவை லக்கியாக இருப்ப அப்படின்னு சொல்லி நினைக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, லக்கியா, நான் எப்போவுமே வந்து லக்கி கிடையாது, நான் எப்போவுமே வந்து அன்லக்கி தான், அது உங்களுக்கு கூடி சீக்கிரத்தில் புரிய வரும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கும்போது, உன்னோட மிஷினில் வந்து நீ இந்த தடவை வந்து தனியாக போக மாட்டேன், நாங்கள் வந்து கூட ஆட்களை வந்து அனுப்பிச்சி வைப்போம் உன்னோட பாதுகாப்புக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு, ஓ அவ்வளோ எனக்கு வந்து பாதுகாப்பாக இத்தனை பேர் அனுப்பி வைக்கிறீங்களா, சரி எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம்தான், இந்த மிஷினை முடிச்சுட்டு வரும்போது நான் உங்களை அப்புறமேல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இந்த டோர் திறந்து போயிடுவார் கைஸ். இப்போ அடுத்த சீன்லேயே வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி மிஷினுக்கு கிளம்பி நின்றுட்டுருக்கிறாரு. அப்போ வந்து எல்லாருமே வந்து அவங்க சிப்ளிங்ஸ் அனுப்பி வச்சாங்கள்ல, அவங்க எல்லாருமே வந்து இருந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஹீரோ வந்து ஒரு கையை வெட்டியிருப்பான்ல ஒருத்தன், அதான் போன பாட்லையும் கூட ஹீரோ வந்து தோக்கடிச்சிருப்பானே, அவனும் வந்து அங்கே தான் கைஸ் நின்றுட்டுருக்கும்போது வந்து இந்த மாதிரி வந்து நான் பாஸ்ட்டில் வந்து நடந்ததுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நம்ம வந்து இந்த தடவை வந்து ஒத்துமையாக வந்து இந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ணலாம், நாங்கள் என்னன்னாலும் சரி நான் வந்து எங்கள் உயிரை கொடுத்தாவது உங்களை வந்து இந்த மிஷின்லேருந்து உங்களை பாதுகாப்போம், நாம் வந்து இந்த மிஷின் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு, ஓ நீ ஏற்பாடு பண்ணிக்கிற பரிசை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது சிப்ளிங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஹீரோ
ஹீரோ வந்து அந்த சிஸ்டரை பற்றி மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பார் கைஸ். இப்போ வந்து எல்லோரும் இருந்துட்டு போயிட்டுருக்கும்போது எல்லோரும் இந்த மாதிரி அந்த ஜிப்ஃபீல் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கும்போது அவங்க வந்து சொல்லிகிட்டே போயிட்டுருக்காங்க, இந்த மாதிரி வந்து 3வது அறையில் தான் வந்து 3வது பேஸ்மெண்ட்டில் தான் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபேக்ட் இருக்குது, அதை வந்து நம்ம ஸ்டீல் பண்ணணும், அதுதான் நம்ம கொடுக்கப்பட்ட மிஷின் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு திங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்து பாஸ்ட் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஏன்சியண்ட்டான ஒரு ட்ரைபுகிட்டேருந்து இந்த ஆர்டிஃபேக்ட் வந்து அவங்க ஜிப்ஃபீல் அதாவது இந்த ஜிப்ஃபீலுங்கிற மெஜிஷியன் ஃபேமிலி வந்து வலுக்கட்டாயமாக வந்து அவங்ககிட்டருந்து பிடுங்கிக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க வந்து ஒத்துமையாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்க வந்து அவங்கள போட்டு இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, போட்டு அடித்து துன்புறுத்தி ஸ்லேவ் ஆக்கி வச்சுட்ருப்பாங்க இந்த ஜிப்ஃபீல் அந்த ஏன்சியன் ட்ரைபை. அதை தான் ஹீரோ வந்து ஆனால் பாஸ்ட் லைஃப்பில் வந்து இது வந்து ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் மூலமாக இந்த விஷயம் வந்து எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு பேர் தான் வந்து ஃபவுண்டைன் ஆஃப் வீல் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிஃபேக்டை வந்து கூப்பிடுவாங்க. அதுக்கு வந்து லிமிட்லெஸ்ஸான மானா இருக்குது. அந்த இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து இந்த மாதிரி லிமிட்லெஸ்ஸாக வந்து 10 ஸ்டார் ஸ்வாட்ஸ், அதாவது 10 ஸ்டார் மெஜிஷியன்ஸை வந்து உருவாக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா அந்த ஆர்டிஃபேக்ட்டுக்கு வந்து ஒரு லிமிட்டே கிடையாது. அதுக்கு வந்து எண்ட்லெஸ் மானா கைஸ். அதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து எண்ட்லெஸ் மானா இருக்கும். இது மூலமாக வந்து அவங்க வந்து ஜிப்ஃபீல் வந்து அந்த மாதிரி மெஜிஷியன் படை வந்து பெருக்கிட்டே போனாங்க. ஆனால் இது வந்து இன்னும் அந்த விஷயம் வந்து நடக்காத, அது வந்து இந்த 10 வருஷம் கழித்து தான் நடக்கும். அது வந்து ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற மெமரி கேஸ் இது. அது வந்து இன்னும் 10 வருஷம் கழிச்சு நடக்கிறதுக்கோசரம் ஹீரோ வந்துட்டு திங்க் பண்ணுறாரு. அப்போ வந்து இன்னும் வந்து அந்த ஆர்டிஃபேக்ட் வந்து அவனுக்கு கண்டுபிடிக்கல. என்னன்னாலும் சரி, நான் வந்து அந்த ஆர்டிஃபேக்டை வந்து நான் கண்டுபிடிச்சா அது எனக்கு கிடச்சே தீரணும். நான் வந்து இந்த தடவை எதையும் விட்டு கொடுக்குறதா இல்லை, எந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வந்து நான் விட்டு கொடுக்குறதா இல்லை அப்படின்னு ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருப்பார் கைஸ். திங்க் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்து நம்ம வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து அந்த இடத்துல இருக்கிறவங்க பூரா மெஜிஷியன்ஸ் தான் கைஸ். அவங்கள வந்து ஸ்வாட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோவா தெரியுது. பூரா மெஜிஷியன்ஸ், மேஜிக் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் வந்து அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி மெஷினரி, இந்த கான்ட்ராக்ட் போட்டு இந்த மாதிரி மெஷினரிஸ் வேணால் வச்சுருப்பாங்க கைஸ் கொஞ்சம் பேர்த்த. அவங்களுக்கு வந்து ஸ்வாட் யூஸ் பண்ண தெரியும், ஆனால் இவங்க லெவலுக்கு தெரியாது. அவங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதே வந்து மேஜிக் தான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு 1 மணி நேரம் கழிச்சு அட்டாக் பண்ண போகலாம், நீங்கள் வந்து அது வரைக்கும் வந்து ரெஸ்ட் எடுத்துங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. எல்லோரும் இருந்துட்டு தேங்க்யூ யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இருந்துட்டு சரி நீங்கள் இங்கேயே படுத்துக்கிடங்க, நாங்கள் அதுக்குள்ளே போய் நான் அந்த மிஷினை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் இருந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எப்படி இது சாத்தியம், நீங்கள் இதில் பாய்சன் கலந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு பயப்படாதீங்கடா, நான் ஒன்றும் இதில் பாய்சன்லாம் கலக்கல, இதில் வெறும் தூக்கு மாத்திரம் தான் வந்து இதில் கலந்துருக்கேன், நீங்கள் வெறும் மயக்கத்தில் தான் இருப்பீங்க நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே வந்து எல்லாருமே வந்து மயங்கி வந்துடுவாங்க. ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, நீங்கள் எப்பவும் போல் திமிராக வந்து என்ற கட்ட வந்து நடந்துக்கிட்டு இருந்தாலே வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, என்னோடய சிந்தனையை வந்து உங்கள் பக்கம் வந்து திருப்பி இருக்கவே மாட்டேன். ஆனால் ஏன் வந்து அட்டென்ஷனுன்ற பக்கம் திரும்பிச்சுன்னா வந்து நீங்கள் வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து பேசிகிட்டு இருந்தீங்க, அது வந்து உங்கள் மேலே வந்து எனக்கு ஒரு சந்தேகத்தை தூண்டுச்சு. ஆனால் உங்களை சொல்ல என்ன பண்ணுறது, இந்த மாதிரி முதலாளி வந்து அவங்களோட நாய்களுக்கு வந்து கட்டளையிட்டால் அந்த நாய்க்கு வந்து அந்த விஷயத்தை செஞ்சு தான் ஆகணும், இதில் வந்து உங்கள் தப்பு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் இப்போ அந்த இடத்த போய் செக் பண்ணுறதுக்கு வந்து அவர் போயிட்டுருப்பார் கிஸ். போயிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் தான் அங்கே நின்றுட்டுருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து செக்யூரிட்டி இருக்காது கிஸ். அந்த மாதிரி அந்த ஆர்டிஃபேக்ட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஹீரோவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும்ல, அந்த இடத்துக்கு தான் எல்லாருமே போயிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி ஹீரோ போயிட்டுருக்கும்போது வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அடித்து போட்டுட்டு தான் போயிட்டுருக்காரு. போயிட்டுருக்கும்போது வந்து அந்த இடம் வந்துருங்க. அந்த இடத்த ஹீரோ ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வந்து ஒரு மேஜிக் சர்க்கிள் இருக்கும். ஆனால் அது வந்து இந்த மாதிரி மேஜிக் சர்க்கிள் தானே ஹீரோவுக்கு தெரியும். ஏன்னா ஹீரோ வந்து பாஸ்ட் லைஃப்பில் ஒரு டேலண்டான ஜீனியஸ் மெஜிஷியன் தானே. அதனால் ஹீரோ வந்து பார்த்தோன்னே வந்து இது ஒரு சம்மனிங் சர்க்கிள், இது வந்து மேஜிக்கு, அதாவது பிளட்டை யூஸ் பண்ணி கேஷ் பண்ணுற ஸ்பெல் தான், இது ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு வந்து பிளட் வேணும். அது ஹியூமன் பிளட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மியூட்டண்ட்டான அனிமல் பிளட்டாக இருந்தாலும் சரி, ஒரு மான்ஸ்டர் பிளட்டாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு இதுக்கு ரத்தம் தேவைன்னா வந்து நான் என்னோடய ரத்தத்தை எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அங்கே ஒருத்தனை அடித்து போட்டிருப்பார்ல, அவனோட ரத்தத்தை போய் எடுத்துகிட்டு வந்து எப்படி இருந்தாலும் இதுக்கு ரத்தம் தான் தேவைப்படுது, அதனால் உன்னோட ரத்தத்தையே வச்சு யூஸ் பண்ண சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ரத்தத்தை யூஸ் பண்ணுவார். யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து திடீர்னு வந்து ஒரு 2 கோலம் வந்து சமன் ஆகும். அப்புறம் ஹீரோ வந்துட்டு திக்கப்படுவார், என்ன இந்த இடத்துல கோலம் இருக்குது,
இது வந்து எப்படி சாத்தியம்? ஆனால் இது வந்து நார்மல் கோலம், லிவிங் கோலம் மாதிரி தெரில, இது வந்து க்ரியேட் பண்ண கோலம் மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி ஆன்சியன்ட் ட்ரைப்ஸை வந்து இவங்க வந்து கடத்தி வச்சு இந்த மாதிரி துன்புறுத்தி ஸ்லேவ்ஸ் ஆக்கி இவங்க வந்து இந்த மாதிரி லிவிங் கோலமாக வந்து மாற்றிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருப்பார் கைஸ். அடுத்து திங்க் பண்ணிகிட்டே வந்து ஹீரோ வந்து மேஜிக் யூஸ் பண்ணுவார். ஆனால் அது வந்து அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு வந்து அந்த டைகர் எடுத்து வந்து அதோட வகுத்துலேயே வந்து குத்தும் போது அதுக்கு வந்து கத்துங்க கைஸ். அதாவது அந்த பெயின் அதுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஹீரோ வந்துட்டு அது எதுவுமே வேலைக்கு ஒர்க்கே ஆகாது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த ஸ்வாடில் வந்து ஆரா யூஸ் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ஜர்க்குங்க கைஸ். ஏன்னா வந்து அதுகளுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஆரா யூஸ் பண்ணால் வந்து இவங்களுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அந்த கோலத்துக்கு வந்து அந்த அறிவுலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஹீரோ திங்க் பண்ணிகிட்டு இருப்பார் கைஸ். அப்படியே திங்க் பண்ணிட்டு ஆனால் இது வந்து எப்படி வந்து பாசிபிள், இந்த மாதிரி வந்து ஃபர்பிடன் பண்ணி வச்சுருக்காங்களே, இந்த மாதிரி இல்லீகலாக வந்து மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூலே இருக்குது. அப்போ வந்து ஜிப்வீல் ஃபேமிலி வந்து இந்த மாதிரி ஆன்சியன்ட் ட்ரைபை வந்து கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்லேவாக்கி அவங்கள வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இருந்துட்டு சரி முதல்ல வந்து இவங்கள வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 கோலம் இருக்குங்க. அந்த 2 கோலத்துக்கு வந்து 3 வீக் பாயிண்ட் தான் இருக்குது. தலை, அப்புறம் வகுத்துக்கட்டை, அப்புறம் இதயத்துக்கட்டை கைஸ். அதாவது கோர் மாதிரி, அதுதான் வந்து அதோட இதயம் மாதிரி கைஸ். அது வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிட்டாருன்னா வந்து அதை வந்து அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு முதல்ல நான் வந்து அட்டாக் பண்ண சொல்லிட்டு ஹீரோ ஃபஸ்ட்டு அந்த கோலத்தோட தலையில் அட்டாக் பண்ணும்போது அது இருந்துட்டு ஏற்கனவே இருக்கிற ஸ்பீடை விட ரொம்ப வயலண்ட்டாக நடந்துங்க. ஹீரோ வந்துட்டு இது ரொம்ப வயலண்ட்டாக நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு வகுத்தில் ஏற்றுவார். அப்படி ஏற்றுனதுக்கப்புறம் அப்பவும் வந்து அது சாகாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஹீரோ அந்த கோலத்துக்கு வந்து இந்த மாதிரி ரீஜென்ரேட்டிவ் பவரும் இருக்குங்க கைஸ். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இங்கேயும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிறது ஒரே இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த இதயத்தை ஏம் பண்ணி அடிக்கும்போது அந்த கோர் வந்து கீழே தனியாக வந்துடும். வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து நினச்சதும் ரொம்ப மோசமாக இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டையே வந்து க்ரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஜிப்வீல் ஃபேமிலி உங்களை வந்து நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த கோரை வந்து அவரோட ஸ்வாடை வச்சு குத்தி உடச்சிருவார் கைஸ். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அங்கேருந்து போகிற சமயத்தில் வந்து அந்த இன்னொரு கோலம் இருக்குல்ல, அடி வாங்கி கீழே கிடக்கும்போது அந்த கோலம் வந்துட்டு என்னை தயவு செஞ்சு கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அந்த வழியில் துடிச்சிக்கிட்டே ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ வந்துட்டு அதை பார்த்துட்டு சரி உன்னோட விஷப்படியே வந்து நான் உன்னை கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த கோலத்தையும் வந்து போட்டு தள்ளிடுவார் கைஸ். இதோட வந்து இந்த பார்ட் வந்து முடியுது கைஸ். ஆக்சுவலாக வந்து நான் சொன்னதில் வந்து அவ்வளோவா உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரில. பட் எனக்கு என்னோடய வே ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் இப்படி தான் கைஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நான் ஏதாவது மிஸ்டேக்காக சொல்லியிருந்தேன்னா கைஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், பாய்.